ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishnastechinfo. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் ஆண்ட்ராய்டு ஆப் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம எஃப்ட்ராய்டில் வந்து நம்ம ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஸை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பன்னி மீடியா எடிட்டர்ன்ற ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட இமேஜஸ் அப்புறம் வீடியோஸும் எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சர்ச்சில் போயிட்டு நான் பன்னி மீடியா எடிட்டர்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் கொடுக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் காட்டும். ஸோ சூஸ் ஃபைல் அப்புறம் வந்து மேக் கொலாஜ். ஸோ நீங்கள் இமேஜஸ் வந்து நீங்கள் கொலாஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மேக் கொலாஜ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொலாஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 4 டைப் ஆஃப் கொலாஜ் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு 4 இமேஜ் அந்த ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் கொலாஜ் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ சேவ் ஆப்ஷன் கொடுக்கும்போது நமக்கு வந்து நேம் கொடுக்க சொல்லும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபைல் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. ஸோ உங்களோட இமேஜ் வந்து இப்போ சேவ் ஆகிடுச்சு. ஸோ இமேஜ் சேவ்டுன்னு வந்துருச்சு. ஸோ ஃபார் இமேஜை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடிட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நான் ஒரு இமேஜ் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இமேஜ் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு க்ராப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ க்ராப் பண்ணணுன்னா அது பண்ணிக்கலாம். ஸோ க்ராப்க்கு நான் இப்போ கொடுத்துட்டு இங்கே மேலே டிக் மார்க் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ க்ராப் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கீழே பார்க்கலாம், இங்கே ஃபில்டர் ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 7 to 8 ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கஸ்டம் ஃபில்டர் ஆட் பண்ணுறதுக்கும் இங்கே ஆட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேடர் கோடு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஆட் பண்ண முடியும். ஃபில்டர் பக்கத்துலேயே வந்து ஸ்லைடர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்லைடர்ஸில் போய்ட்டு நீங்கள் பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது, அப்புறம் கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ எடிட் போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, அப்புறம் ஸ்டிக்கர் ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆட் ஸ்டிக்கர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு இமேஜ் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆட் ஸ்டிக்கர் கொடுக்குறேன். ஸோ ஆட் ஸ்டிக்கர் கொடுத்துட்டு நீங்கள் எந்த பிளேஸில் உங்களுக்கு அந்த இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் அந்த பிளேஸில் நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள். ஸோ இமேஜ் வந்து நான் ஸ்டிக்கர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பென் டூல் எப்படி யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுவீங்களோ அதை ட்ரா ஆப்ஷனில் பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணாலும் அதுவும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுமோ அந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாயிண்ட் பண்ணிட்டு இங்கே டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணும்போது ஒரு நேம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜ் சேவ்டுன்னு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு நான் இப்போ வீடியோ ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பண்ணி நம்ம வேணுங்கிற மாதிரி இங்கே க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேணுங்கிற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே க்ராப் ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் க்ராப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ க்ராப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வீடியோ நீங்கள் ட்ரிம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரை நீங்கள் ட்ரிம் பண்ணுமோ அதுவும் நீங்கள் பண்ண முடியும். 2 மினிட்ஸ்க்கு வந்து ட்ரிம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோட ஸ்பீடும் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்ச் ஸ்பீட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஸோ வீடியோ ஸ்பீடை வந்து 0.5x வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ 2x இருக்குது, 4x அப்புறம் 8xன்னு நீங்கள் வீடியோ ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவில் உள்ள ஆடியோ நீங்கள் வந்து சுத்தமாக மியூட் பண்ணணுன்னா அந்த மியூட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட வீடியோட ஸ்டெபிலைசேஷன் இன்டென்சிட்டியும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எடிட் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணலாம். ஸோ நான் சேவ் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு இப்போ சேவ் கொடுங்க. ஸோ வீடியோ இப்போ என்கோடிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ 10% முடிஞ்சிருக்கு. ஸோ இது முடிய கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வீடியோ என்கோடிங் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்க்கலாம், ஃபினிஷ்ட் என்கோடிங்னு வந்துருச்சு. ஸோ நம்ம கேலரியில் போய்ட்டு நம்ம இப்போ எடிட் பண்ண இமேஜஸ் அப்புறம் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ கேலரியில் பார்க்கலாம். ஸோ நம்ம எடிட் பண்ண இமேஜஸ் இங்கே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப்னு ஆட் பண்ண டெக்ஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ நான் இப்போ கொலாஜ் பண்ண இமேஜ் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம இப்போ எடிட் பண்ண வீடியோவுமே இங்கே பார்க்கலாம். இப்போது 1.50 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம 4 மினிட்ஸ் வீடியோ வந்து நம்ம ட்ரிம் பண்ண வீடியோ இங்கே இருக்குது. ஸோ க்ராப் பண்ணி இப்போ நம்ம எவ்வளோ வந்து ட்ரிம் பண்ணோமோ அந்த வீடியோ கண்டென்ட் மட்டும் இப்போ நம்ம இருக்குது. ஸோ இந்த பன்னி மீடியா எடிட்டர் வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் டூல்ன்றதால உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து பெய்ட் ஆப்ஸ் மாதிரி நிறையா இருக்காது. ஸோ பேசிக்காக நீங்கள் இமேஜ் எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ன்றதா இது ஆட்ஸ் எதுவுமே கிடையாது, வாட்டர் மார்க்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓப்பன் சோர்ஸ் ஆப்பான பன்னி மீடியா எடிட்டர் ஆப், ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.